السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், காலை பொழுதை அடைந்ததும் 100 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதுவோம். பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிற்கு கூறியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நலவுகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏராளமான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காலை மாலை ஓத வேண்டிய துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் காலை மாலை தவறாமல் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் கிடைக்கும். அதிலே மிக முக்கியமான துஆக்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் இந்த துஆவை காலையில் 100 தடவை அதே போன்று மாலையில் 100 தடவை ஓதுகிறாரோ 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும். 100 பாவங்கள் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று காலையில் ஓதினால் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று யார் மாலையில் ஓதுகிறாரோ அடுத்த நாள் காலை வரை ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதே போன்று யார் இதனை 10 முறை ஓதுகின்றாரோ அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததியினர் ஒருவரை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.